ராதா 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 மௌனையா, நான் போய் சொல்லவே இல்லை. என்னால உங்ககிட்ட எப்பவும் போய் சொல்ல முடியாது. நான் நான் அம்மா மேல பழி போடல மௌனையா. இல்ல இல்ல ராதா, இதெல்லாம் இதெல்லாம் தாமினி அக்கா செஞ்ச வேலைதான். ஏ ராதா 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 கண்ணு தர ராதா. மோகன் ஏதாவது பண்ணு, ராதாவை காப்பாத்து. ராதா மோகன் இவன் நாடகம் நிறுத்து தாமினி. தாமினி, இந்த விஷம் உண்மையாவே ஒரிஜினல் தான். இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், இல்லைன்னா இந்த மோகன் இதுக்கப்புறம் உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டான். ஐயோ கடவுளே, ப்ளீஸ் எப்படியாவது ராதாவை காப்பாத்துங்க. டாக்டர் ப்ளீஸ் இவளை கொஞ்சம் செக் பண்ணுங்க. இவ விஷத்தை குடிச்சிருக்கா, அதோட ரத்தம் வாந்தி வேற எடுத்திருக்கா. ப்ளீஸ் எப்படியாவது இவளை காப்பாத்துங்க. நர்ஸ், ஐசியூக்கு ரெடி பண்ணுங்க. எஸ் சார். இது சூசைட் கேஸா இல்லை யாராவது கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்களா? டாக்டர், நாம இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ப்ளீஸ் முதல்ல அவளை காப்பாத்துங்க. இட்ஸ் அர்ஜென்ட் டாக்டர். ஓகே, வாங்க. இங்க படுக்கிறீங்க. மெதுவா மெதுவா பார்த்து. ஜாக்கிரதை. நிதானமா பார்த்து. ராதா ராதா ராதா, உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் இருக்கல, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ மட்டும் தைரியமா இரு ராதா. தைரியத்தை விட்டுறாத ப்ளீஸ். ராதா ராதாவுக்கு எதுவும் ஆகாது குஷி. டாக்டர் என்ன ஏதுன்னு பார்த்து ராதாவை காப்பாத்திடுவாரு. நீ அழாதம்மா குஷி. ராதாவுக்கு எதுவும் ஆகாது குஷி, எதுவும் ஆகாது.
கண்ணை திறந்து பாரு ராதா. கண்ணை திறந்து பாரு. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி ராதாவை காப்பாத்துவேன்? ராதா கண்ணை திற. கண்ணை திறந்து பாரு ராதா. என்ன பண்ணுவ? என் தலையெழுத்து எப்படி இருக்கு? ராதா என்ன சொந்த அக்காவை பாக்குற. ஆனா நான் என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியல. கண்ணை திறந்து பாரு ராதா. ப்ளீஸ் ப்ளீஸ் ராதா, கண்ணை திறந்து பாரு. ராதா ப்ளீஸ், நம்ம குஷிக்காக கண்ணு தர, மோகனுக்காக கண்ணு தர. ராதா ப்ளீஸ் ஒரு தடவை பாரு. ராதா எழுந்துரு ராதா. இந்த பாயசத்தை என்னால சாப்பிட முடியாது. இது விஷம். பூஜைக்கு முன்னாடி இந்த பாயசத்துல தாமினி அக்கா விஷம் கலந்திருக்காங்க. ராதா, எனக்கு உன் மேல கடுகு அளவு கூட நம்பிக்கை இல்ல. நான் என் அம்மாவை தடுத்ததுக்கு காரணம் நீ வளரதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எங்க அம்மாவுக்கு இல்ல. மோனையா, நான் உங்களோட மனைவி. ஒரு மனைவியா என் கடமை உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்னாடி நான் தாங்கிப்பேன். அது விஷம் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்னாடி நான் தான் குடிப்பேன். Don't worry, Mohan. ராதா கண்டிப்பா குணம் ஆயிடுவா மோகன். மோகன் கிட்ட இருந்து தள்ளிரு. இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருக்க. நீ தான் ராதாவோட பாயாசத்துல பாய்சன் கலந்திருக்க. மோகன் குஷி சொல்றது ரொம்ப கரெக்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாமினி தான். நீ அவளை கொல்லணும்னு நினைச்சிருக்க. குஷி, ராதா எல்லார்கிட்டயும் வந்து சொன்னா பாயாசத்துல பாய்சன் இருக்குன்னு. ஆனா யாருமே அவ பேச்சு கேட்கல. பாட்டி, நான் அப்பவே சொன்ன ராதா போய் சொல்லவே மாட்டானே. ஆனா யாருமே நான் சொல்றது கேட்கவே இல்லை.
அப்போ நீங்க எல்லாருமே தாமினி சைடுல நின்னீங்க. ராதாவை தனியா விட்டுட்டீங்க. பொய் சொல்றது, ஏமாத்துறது, மத்தவங்க மேல பழி போடுறது, இது மட்டும் தானே உனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்? பாயாசத்துல உண்மையிலேயே விஷம் இருந்திருந்தா அப்போ கூட அந்த விஷம் இவள ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா ராதாக்குள்ள அவ்வளவு விஷம் இருக்கு. யார நீங்கெல்லாம் பெரிய மகான்னு நினைக்கிறீங்களோ, உண்மையிலேயே அவ ரொம்ப ரொம்ப பொய்க்காரி. மோகன், உனக்கு தான் தெரியும்ல, ராதா என்னைக்குமே பொய் சொல்லவே மாட்டா. சீக்கிரம் ராதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. ஒருவேளை ராதாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? குஷி ஏதாவது ஆகிறதா இருந்தா இந்நேரத்துக்கு ஆயிருக்கணும். நீங்க எல்லாருமே ரொம்ப ராங்கா இருக்கீங்க. எல்லார விடையும் பெரிய ராங் நீனா மோகன். உன்னை யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் செத்துடுறாங்க. என்னோட அம்மா உன்னை லவ் பண்ணாங்கல்ல, அவங்க செத்துட்டாங்க. ராதாவை உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. அவளும் செத்துடுவா. இல்ல 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 குஷி, ராதாவுக்கு எதுவும் ஆகாது. ராதா எல்லாருக்காகவும் எவ்வளோலாம் பண்றா. எல்லாரையும் லவ் பண்றா. ஆனா அவளை யாரும் லவ் பண்றது இல்ல. நீங்க எல்லாருமே ரொம்ப 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 பேட். இன்னைக்கு மட்டும் ராதாவுக்கு ஏதாவது ஆச்சு, நான் மொத்தமா வீட்டை விட்டு போயிடுவேன். எனக்கு என்னோட ராதா வேணும், அவ்வளவுதான். I hate you. I hate you all. குஷி 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 இரு மோகன். குஷி ஷிட். மோகன், ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நீ ராதாவை மட்டும் இல்ல மோகன், உன்னோட பொண்ணையும் நீ மொத்தமா இழந்துருவ. ப்ளீஸ் அப்படி நடக்க விட்டுறாத. ப்ளீஸ் ராதாவை காப்பாத்திடு. மோகன், அது எனக்கு தெரியும். மோகன், ராதா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா கிச்சன் விண்டோக்கு வெளியே உன்னை பார்த்தேன்னு. கிச்சன்ல பாய்சன் பாட்டிலுடைய கேப்ப பார்த்தன்னு கூட என்கிட்ட சொன்னா. ஆனா நான் தான் முட்டாளா இருந்திருக்க. அவளோட பொறுப்பேச்சு கூட நம்பல. மோகன், ராதாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ எல்லாத்துக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ பேச்ச போய் எப்படி மோகன் நீ நம்புவ? நான் 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 பாயசத்துல விஷத்தை கலக்கல மோகன். ஐ ஸ்வேர் நான் கலக்கல. வேற யார் கலந்தாங்க? எனக்கு பதில் சொல்ல, யாரு கலந்தாங்க? அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கல்ல. அப்ப வீட்டுல இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணது யாரு? நீ என்கிட்ட சொல்லு. மோகன், உனக்கு தோணுதா நான் இப்படி பண்ணுவேன்னு? நான் ராதாவை கொல்ல முயற்சி பண்ணுவேனா? இல்ல மோகன். ஆமா மோகன், என் பொண்ணு தாமினிக்கு ஒரு எறும்பு கூட கொல்ல தெரியாதுப்பா. அப்புறம் எப்படி ஒரு மனுஷனை கொல்லுவா? என் பொண்ணு தாமினி எதுவும் பண்ணலப்பா. அவளை விட்டுட. சொல்லிட்டே இருக்கல,
கையை எடு. ஒரு பொம்பளை மேல கை ஓங்குற அளவுக்கு நான் கேவலமானவே இல்லை. ராதா உயிரை பறிக்கிற அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணீங்கன்னு நிரூபணம் ஆயிடக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கோங்க. என்ன என் ராதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. இங்க பாருமா, ஒன்னு புரிஞ்சுக்கோ. மோகன் இப்ப பயங்கர கோவத்துல இருக்கான். ஒருவேளை ராதா செத்துட்டானா நமக்கு அவன் ஒரு துளி விஷம் கொடுக்க மாட்டான். டேங்க் ஃபுல்லா விஷத்தை ஊத்தி அதுல நம்மள ஊற வச்சிருவான். புரியுதா? இப்போ ஒன்னும் கெட்டு போயிடல. நம்ம 2 பேரும் எப்படியாவது ஓடிடலாம். அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா நீங்க? ஏன் ராதான்னு சொல்றான் அப்படின்னா, என்னோட இவ்ளோ முயற்சிகளுக்கு அப்புறமும் கூட ராதா இன்னைக்கோ ஏதோ ஒரு மூலையில மோகன் மனசுக்குள்ளதான் இருக்கா. மோகனோட மனசுக்குள்ள இன்னைக்கோ ராதா மேல ஒரு பரிதாவும் அப்புறம் காதல். தாமினி, ராதா மோகனோட காதுல தூக்கி குப்பையில போடு. இங்க பாரு, நான் ஒண்ணு பண்றேன். இவனை விட்டுடு. உனக்காக ஒரு பணக்கார பையனா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிடுறமா. ஆனா இங்க ஏதாச்சும் தப்பா நடந்து அதனால நாம மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜெயில களி தான் திங்கணும். இங்க பாரு, ஏற்கனவே எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஜெயிலுக்கு அனுப்புவியா நீ? டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ராதாவோட சாவோட சேர்த்து என் பிளான் முடிய போறதில்ல. என் பிளான் அங்கதான் ஆரம்பிக்க போகுது. அந்த துளசி கூட தானே செத்து போனா. ஆனா இன்னைக்கும் நான் அந்த துளசிய மோகன் மனசுல இருந்து எடுக்க முடியலையே. இந்த வாட்டி இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். மோகன் மனசுக்குள்ள ராதா மேல ஒரு பரிதாபத்தை வச்சிருக்கான், காதலையும் வச்சிருக்கான். எப்படியாவது அத நான் கொண்டுதானே ஆகணும். மோகன், இன்னைக்கு மறுபடியும் நீ என் மனச நோகடிச்சிட்ட மோகன். அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல இப்ப இந்த தாமினி என்ன பண்ண போறா?